ओम शांति 18 जुलाई 2024 बाप दादा मधुबन मुरली 18/7/2024। मीठे बच्चे, सर्विस समाचार सुनने पढ़ने का भी तुम्हें शौक़ चाहिए, क्योंकि इसमें उमंग उत्साह बढ़ता है, सर्विस करने का संकल्प उठता है। இனிமையான குழந்தைகளை, சேவை செய்திகளை கேட்பதிலும் படிப்பதிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். ஏனெனில் இதன் மூலம் ஆர்வம் உற்சாகம் அதிகமாகிறது, சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. प्रश्न: संगम युग पर बाप तुम्हें सुख नहीं देते हैं, लेकिन सुख का रास्ता बताते हैं, क्यों? சங்கமயுகத்தில் உங்களுக்கு தந்தை சுகம் கொடுப்பது கிடையாது, ஆனால் சுகத்திற்கான வழி காண்பிக்கிறார். ஏன்? उत्तर: क्योंकि बाप से सब बच्चे हैं, बाप के सब बच्चे हैं. अगर एक बच्चे को सुख दो तो ये भी ठीक नहीं है. ஏனென்றால் அனைவரும் தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு மட்டும் சுகம் கொடுத்துவிட்டு மற்றவர்களை விட்டுவிட முடியாது. அப்படி சுகம் கொடுப்பது சரியானது கிடையாது. लौकिक बाप से बच्चों का बराबर हिस्सा मिलता है, बेद का बाप हिस्सा नहीं बांटते हैं, सुख का रास्ता बताते हैं. லௌகிக்க தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு சரிசமமான பங்கு கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தை பங்காக பிரித்து கொடுப்பது கிடையாது, சுகத்திற்கான வழி மட்டும் காண்பிக்கிறார். जो उस रास्ते से चलते हैं, पुरुषार्थ करते हैं, उन्हें उच्च पद मिल जाता है. யார் அந்த வழிப்படி நடக்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, அவர்கள் உயர்ந்த பதவி அடைகிறார்கள். बच्चों को पुरुषार्थ करने हैं, सारा मदार पुरुषार्थ पर है. குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும், அனைத்திற்கும் ஆதாரம் முயற்சியில் தான் இருக்கிறது. ஓம் சாந்தி. बच्चे जानते हैं बाप मुरली बजाते हैं, मुरली सबके पास जाती है, और जो मुरली पढ़कर सर्विस करते हैं उनको समाचार मैगज़ीन में आ जाता है. अब जो बच्चे मैगज़ीन पढ़ते हैं उन्हें सेंटर के सर्विस समाचार भी मालूम पड़ जाएगा. फलानी जगह ऐसा सर्विस हो रही है. जो पढ़ेंगे नहीं तो उनका कुछ भी समाचार भी मालूम नहीं पड़ेगा और पुरुषार्थ भी नहीं करेंगे. பாபா புல்லாங்குழல் முரளி வாசிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். முரளியானது அனைவரிடத்திலும் செல்கிறது. யார் முரளி படித்து சேவை செய்கிறார்களோ அந்த செய்திகள் பத்திரிகைகளிலும் வருகிறது. அந்த குழந்தைகள் பத்திரிகை படிக்கிறார்களோ அவர்கள் எந்தெந்த சென்டரில் என்னென்ன சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது போன்ற அனைத்து செய்திகளை அறிந்து கொள்கிறார்கள். யார் படிக்கவே இல்லையோ அவர்களுக்கு எந்த செய்தியும் தெரியாது மற்றும் முயற்சியும் செய்ய மாட்டார்கள். सर्विस का समाचार सुनकर दिल से आता है कि मैं सर्विस करूं. मैगज़ीन में मालूम पड़ता है हमें भाई बहन कितनी सर्विस करते हैं. ये तो बच्चे समझते हैं जितनी सर्विस उतना ही ऊंच पद मिलेगा, इसलिए मैगज़ीन भी उसका उत्साह दिलाती है सर्विस के लिए. சேவை செய்திகளை கேட்டு நானும் இவ்வாறு சேவை செய்வேன் என்று உள்ளத்தில் நிற்கிறார்கள். பத்திரிகையின் மூலம் நமது சகோதர சகோதரிகள் எந்த அளவிற்கு சேவை செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவிற்கு சேவை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் பத்திரிகையிலும் சேவைக்காக உற்சாகத்தை கொடுக்கிறது. ये कोई फालतू नहीं बनती है. फालतू वह समझते हैं जो खुद पढ़ते ही नहीं. कोई कहते हैं हम अक्षर नहीं जानते हैं. अरे रामायण, भागवत, गीता आदि सुनने के लिए जाते हैं, ये भी सुनना चाहिए, नहीं तो सर्विस का उमंग नहीं बढ़ेगी. फलानी जगह ये सर्विस हुई है, शौक हो तो किसी को कहे वह पढ़कर सुनाएंगे. बहुत सेंटर पर ऐसे भी होते हैं जो मैगज़ीन नहीं पढ़ते हैं. இதில் எந்த தவறும் கிடையாது, படிக்காமல் இருப்பது தான் தவறு. எங்களுக்கு வார்த்தைகள் புரியவில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். ராமாயணம், பாகவதம், கீதை போன்றவர்களை கேட்பதற்காக செல்கிறீர்கள். இதையும் கேட்க வேண்டும். இல்லையெனால் சேவைக்கான ஆர்வம் அதிகரிக்காது. இந்த இடத்தில் இவ்வாறு சேவை நடைபெறுகிறது. ஆர்வம் இருந்தால் படித்துவிட்டு மற்றவர்களுக்கும் கூற முடியும். பத்திரிகைகளை படிக்காதவர்கள் பல சென்டர்களில் இருக்கிறார்கள். बहुत हैं जिसके पास तो सर्विस का नाम निशान भी नहीं रहता है, तो पद भी ऐसे पाएंगे. ये तो समझते हैं राजधानी स्थापना हो रही है, उसके लिए जितनी मेहनत करेंगे उतना पद पाते हैं. पढ़ाई में अटेंशन नहीं देंगे तो फेल हो जाएंगे. सारा मदार है इस समय की पढ़ाई पर. जितना पढ़ेंगे और पढ़ाएंगे उतनी अपना ही फ़ायदा होगी. பலர் சேவைக்கான பெயர் அடையாளமும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆக பதவியுமே அவ்வாறே அடைவார்கள். ராஜ்யம் உருவாக்கி கொண்டிருப்பதை அறிவீர்கள். யார் இந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு அந்த பதவியும் அடைகிறார்கள். படிப்பில் கவனம் செலுத்தவில்லை என்றால் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அனைத்திற்கும் ஆதாரம் இந்த நேரத்திற்கான படிப்பின் மீது இருக்கிறது. எந்த அளவிற்கு படிக்கின்றார்களோ கற்பிக்கின்றார்களோ அந்த அளவிற்கு தனக்கு லாபமும் ஏற்படுகிறது.
बहुत बच्चे हैं जिनका मैगज़ीन पढ़ने के ख्याल भी नहीं रहता, वह पाई पैसे का पद पा लेंगे। वहाँ ये ख्यालात नहीं रहता कि इसने ये पुरुषार्थ किया है, ये तो ये पद मिली नहीं। कम कर्म विकर्म की बातें सब ये बुद्धि में रहती हैं। कल्प के जो संगम पर ही बाप समझाते हैं, जो नहीं समझते हैं वे तो जैसा पत्थर बुद्धि है। பல குழந்தைகளுக்கு பத்திரிகைகளை படிப்பதற்கான எண்ணம் வருவது கிடையாது. அவர்கள் ஒரு பைசாவிற்கும் உதவாத பதவியை அடைவார்கள். இவர்கள் முயற்சி செய்யாததால் தான் இந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் அங்கு இருக்காது. கர்மம் விகர்மத்திற்கான விஷயங்கள் அனைத்தும் இப்போது புத்தியில் இருக்கிறது. கல்பத்தின் சங்கமிக்கத்தில் தான் தந்தை புரிய வைக்கிறார். புரிந்து கொள்ளாதவர்கள் கல் புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். तुम भी समझते हो हम तुच्छ बुद्धि थे और उसमें ही परसेंटेज होती है। बाबा बच्चों को समझाते रहते हैं, अभी कलयुग है, इनमें अपार दुख रहता है। ये है दुख है, जो सेंसिबल होंगे वह झट समझ लेंगे कि ये तो ठीक बोलते हैं। तुम भी जानते हो कल हम कितने दुखी थे, अपार दुखी के बीच में थे। நாமும் அற்பமான புத்தியுடையவர்களாக இருந்தோம், அதிலும் சதவீதம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இப்போது கலியுகமாக இருக்கிறது, இதில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. பாபா சரியாக தான் கூறுகிறார் என்பதை புத்திசாலிகளான குழந்தைகள் நீங்கள் இருப்பவர்கள் உடனே புரிந்து கொள்கிறீர்கள். நேற்றும் நாம் எவ்வளவு துக்கமுடையவர்களாக இருந்தோம், அளவற்ற துக்கத்திற்கு நடுவில் இருந்தோம் என்பதை நீங்களும் அறிந்து உள்ளீர்கள். अभी फिर भी अपार सुखों के बीच में जा रहे हैं। ये भी रावण राज्य है, कलयुग, ये भी तुम जानते हो। जो जानते हैं लेकिन औरों को नहीं समझते हैं तो बाबा कहेंगे कुछ नहीं जानते हैं तभी कहेंगे ये सर्विस करेंगे। समाचार मैगजीन में आए हैं, दिन प्रतिदिन बाबा बहुत सहज पॉइंट्स भी सुनाते रहते हैं। இப்போது மீண்டும் அளவற்ற சுகத்தினுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். இது ராவண ராஜ்யம், கலியுகம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்து கொண்டும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவில்லை என்றால் எதையும் அறிந்திருக்கவில்லை என்று தான் பாபா கூறுவார். அறிந்திருக்கிறீர்கள் எனில் சேவை செய்து அந்த செய்தியானது பத்திரிகையில் வர வேண்டும். நாளுக்கு நாள் பாபா மிகவும் எளிய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். वो लोग तो समझते हैं कलयुग अर्जुन बच्चा है, जब संगम समझेंगे तब बैठ कर सकते हैं। सतयुग और कलयुग में अपार दुख है, सतयुग में अपार सुख है। बोलो, अपार सुख हम बच्चों को बाप ने दे रहे हैं, हम तो वर्णन कर रहे हैं और कोई ऐसा समझ न सके। तुम नई बातें सुनते हो और कोई तो ये पूछ ना सके कि ये स्वर्गवासी हो या नरकवासी। கலியுகம் குழந்தைகளாக இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சங்கமயுகத்தை புரிந்து கொண்டால்தான் சத்தியுகம் மற்றும் கலியுகத்தின் வேறுபாட்டை வித்தியாசத்தை உணர முடியும். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது, சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது. அளவற்ற சுகத்தை குழந்தைகளாகிய நமக்கு தந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதனை நாம் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுங்கள். வேறு யாரும் இவ்வாறு கூற முடியாது. நீங்கள் புது விஷயங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கிறீர்களா அல்லது நரகவாசிகளாக இருக்கிறீர்களா என்று யாரும் கேட்க முடியாது. तुम बच्चे तो भी नंबरवार है, इतने पॉइंट्स याद नहीं कर सकते हैं। समझाने समय देह अभिमान आ जाता है। आत्मा ही सुनती है, वह धारणा करती है, परंतु अच्छे महारथी भी ये भूल जाते हैं। देह अभिमान में आकर बोलने लग पड़ते हैं, ऐसा सबका होता है। बाप तो कहते हैं सब पुरुषार्थी तो है। குழந்தைகளாக உங்களிலும் வரிசைக்கிரமமாக இருக்கிறார்கள். இவ்வளவு கருத்துக்களை நினைவு செய்ய முடிவதில்லை. புரிய வைக்கிற நேரத்தில் தேக அபிமானம் வந்துவிடுகிறது. ஆத்மா தான் கேட்கிறது அல்லது தாரணை செய்கிறது. ஆனால் நல்ல மகாரதிகளும் இதை மறந்து விடுகிறார்கள். தேக அபிமானத்தில் வந்து பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இவ்வாறு அனைவரும் ஏற்படுகிறது. அனைவரும் முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ऐसा नहीं तो आत्मा समझ बात करते हैं, नहीं बात जो है बाप आत्मा समझ जान देते हैं। बाकी जो बाई है वह पुरुषार्थ कर रहे हैं। ऐसा अवस्था में ठहरना क्या, तो सबको तो ये समझाना है। कलयुग में अपार दुख है, सतयुग में अपार सुख है। अभी संगम में वो चल रहा है, बाबा रास्ता बताते हैं, ऐसा नहीं बाप सुख देते हैं।
ஆத்மா என்று உணர்ந்து பேசுகிறார்கள் என்பது கிடையாது. ஆத்மா என்று நினைத்து தான் தந்தை ஞானம் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் நிலைத்திருப்பதற்கு சகோதரர்களும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது, சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது என்று குழந்தைகளுக்கும் புரிய வைக்க வேண்டும். இப்போது சங்கமயுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாபா வழி கூறுகிறார். பாபா சுகம் கொடுக்கிறார் என்பது கிடையாது. सुखத்திற்கான सुख का रास्ता तो बताते हैं, सुख का रास्ता बताते हैं। रावण भी दुख देते नहीं, दुख का उल्टा रास्ता बताते। रावण भी दुख देते नहीं, दुख का उल्टा रास्ता बताते। बाप ना दुख देते हैं ना सुख देते हैं, सुख का रास्ता बताते हैं। फिर भी जितना पुरुषार्थ करेंगे उतना सुख मिलेगा। सुख देते नहीं हैं, बाप की श्रीमत पर चलने से सुख पाते हैं। बाप तो सिर्फ रास्ता बताते हैं, रावण से दुख का रास्ता मिलता है। சுகத்திற்கான வழி கூறுகிறார் தந்தை. ராவணனுக்கும் துக்கத்தை தருவதில்லை, ராவணனும் துக்கம் தருவதில்லை. துக்கத்தின் பாதையை காட்டுகிறான். துக்கத்திற்கான வழி மட்டும் காட்டுகிறான். தந்தை துக்கத்தையும் கொடுப்பதில்லை, சுகத்தையும் கொடுப்பதில்லை. அவர் மகிழ்ச்சிக்கான பாதையை மட்டும் காட்டுகிறார். பிறகு யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு சுகத்தை அடைகிறார்கள். சுகத்தை கொடுப்பது கிடையாது. தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் சுகம் கிடைக்கிறது. பாபா வழி மட்டும் கூறுகிறார். ராவனிடமிருந்து துக்கத்திற்கான வழிதான் கிடைக்கிறது. अगर बाप देता वो तो फिर सबको एक जैसा ही वर्षा मिलना चाहिए। जैसा लौकिक बाप भी वर्षा बांटते हैं, यहाँ तो जैसा पुरुषार्थ करे हैं बाप रास्ता बहुत सहज बताते हैं। ऐसा करेंगे तो इतना ऊंच पद पाएंगे। बच्चों को पुरुषार्थ करना होता है, हम सबसे जास्ती पद पाएंगे, पढ़ना है। ऐसा नहीं ये बल ऊंच पद पाएंगे, मैं बैठा रहूं नहीं। ஒரு வேளை தந்தை கொடுக்கிறார் எனில் பிறகு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் ஆசி கொடுக்க வேண்டியிருக்கும். ஒருவருக்கு குறைவாகவும் ஒருவருக்கு அதிகமாகவும் கொடுத்து விட முடியாது. ஒரே மாதிரி ஆசை கிடைக்க வேண்டும். லௌகிக்க தந்தை சொத்தை பிரித்து கொடுப்பது போன்று இங்கு யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ தந்தை மிக எளிய வழி கூறுகிறார். இவ்வாறு செய்தீர்கள் என்றால் இந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். நான் அனைத்தையும் விட உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்று குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். இவர் உயர்ந்த பதவி அடையட்டும், நான் இப்படியே அமர்ந்திருக்கிறேன் என்று இருந்துவிடக்கூடாது. पुरुषार्थ फर्स्ट, पुरुषार्थ चाहिए वेंडम ड्रामा अनुसार पुरुषार्थ जरूर करना होता है। कोई तीव्र पुरुषार्थ करेंगे, कोई डल। सारा पुरुषार्थ पर मदार है। बाप ने तो रास्ता बताते हैं, मुझे याद करो। जितना याद करेंगे उतना ही विक्रम विनाश होंगे। ड्रामा पर छोड़ नहीं सकते हैं, ये तो समझने की बात है। முதல் தரம் புருஷார்த்தம் செய்யக்கூடியது முதல் முயற்சி செய்ய வேண்டும். நாடகப்படி கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. சிலர் தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள், சிலர் குறைவாக முயற்சி செய்கிறார்கள். அனைத்து முயற்சியின் மீது ஆதாரமாக இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை வழி கூறுகிறார். எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு விகர்மங்களும் அழிந்துவிடும். நாடகம் என்று விட்டுவிடக்கூடாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. வேல்ட் की स्ट्रीक जाकर भी रिपीट होती है, जो जरूर जो फाट बजाते हैं वही बजाना पड़े। सब धर्म फिर से अपने समय पर आएंगे। समझेंगे कृष्ण जब 100 करोड़ हैं फिर इतना ही पाठ बजाने आएंगे। ना आत्मा विनाश होती है, ना उनका पाठ का भी विनाश होता है। ये समझने की बात है. உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெறவிருக்கிறது. ஆக யார் என்ன நடிப்பு நடித்திருக்கிறார்களோ அதையே மீண்டும் அவர்கள் நடிக்க வேண்டியிருக்கும். அனைத்து தர்மங்களும் மீண்டும் தங்களது நேரத்தில் வரும். கிறிஸ்துவர்கள் இப்போது 100 கோடி இருக்கிறார்கள். 100 கோடி மக்கள் தொகை இருக்கிறார்கள் எனில் அவர்கள் மீண்டும் நடிப்பதற்காக வருவார்கள். ஆத்மா விநாசமாவது கிடையாது, அதன் நடிப்பும் ஒருபோதும் விநாசமாவது கிடையாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. जो समझते हैं वो समझाते भी जरूर है, जो समझते हैं वो समझाते भी जरूर है। धन दी है धन ना कुटे, धारणा होती रहेगी, औरों को भी साहूकार बनाते रहेंगे, लेकिन तकदीर में नहीं है तो फिर अपने को भी बेवश का समझते हैं। टीचर कहेंगे तुम बोल नहीं सकते हो तो भी तुम्हारी तकदीर में पाई पैसे के पद मिलता है। तकदीर में नहीं है तो तकबीर क्या कर सकता है। யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக புரிய வைக்கும் செய்வார்கள். செல்வம் தானம் கொடுப்பதால் ஒருபோதும் தானம் குறைவதில்லை, பெருகுகிறது. தாரணை செயற்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கும் செல்வந்தர்களாக ஆக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாமல்
இல்லாதவர்கள் தன்னையும் தாழ்வாக நினைக்கிறார்கள். உங்களால் கூற முடிவதில்லை என்றால் உங்களது அதிர்ஷ்டத்திலும் பைசாவிற்கு உதவாத பதவி கிடைக்கும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதிர்ஷ்டம் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? ये तो बेहद का पाठशाला है. हर एक टीचर का सब्जेक्ट अपनी होती है. बाप ने पढ़ाते हैं, पढ़ाने का तरीका बाप का ही जाने और तुम बच्चे जाने, और कोई नहीं जान सकते हैं. तुम बच्चे जितने होशियार होके कोशिश करते हैं तो भी तब कोई समझेंगे. बुद्धि में बैठता ही नहीं है. जितना तकदीर होते हैं जाएंगे, देखने में आता है होशियार होते जाएंगे. இது எல்லையற்ற பாடசாலையாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியரின் பாடமும் தனித்தனி தன்மையுடையதாக இருக்கிறது. பாபா கற்றுக் கொடுக்கும் முறையானது அவருக்கு மட்டுமே தெரியும். மேலும் குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வேறு யாரும் இதை அறிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளாக நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் இருந்தாலும் புரிந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவு. புத்தியில் அமர்வதே கிடையாது. எந்த அளவிற்கு நெருக்கத்தில் வருகிறார்களோ புத்திசாலியாக ஆவது பார்க்க முடிகிறது. अब म्यूज़ियम रूहानी कॉलेज आदि को खोलते हैं. तुम्हारे में भी नाम न्यारा रूहानी यूनिवर्सिटी है. गवर्नमेंट भी देखेगी. बोलो तुम्हारे में जिस्मानी यूनिवर्सिटी ही है रूहानी. रूह पड़ती है. सारे 84 जन्म चक्र में भी एक ही बार ही रूहानी बाप आकर रूहानी बच्चों को पढ़ाते हैं. இப்போது மியூசியம், ஆன்மீக கல்லூரி போன்றவற்றை திறக்கிறோம். உங்களுடையதோ பெயரே தனிப்பட்டது ஆன்மீக பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அரசாங்கமும் பார்க்கிறது உங்களுடையது உலகளாவிய பல்கலைக்கழகம். இது ஆன்மீகம் என்று கூறுங்கள். ஆத்மா படிக்கிறது. முழு 84 பிறப்பு சக்கரத்தில் ஒரு முறை ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். ड्रामा तुम देखेंगे, फिर 3 घंटे के बाद हुबूब रिपीट होगा. ये भी 5000 वर्ष चक्कर है, हुबूब रिपीट होता है. यह तुम बच्चे जानते हो. वे तो सिर्फ भक्ति का शास्त्रों का ही राइट समझते हैं. तुमको तो कोई शास्त्र नहीं है. बाप बैठ समझाते हैं. बाप कोई शास्त्र पढ़ा हुआ क्या 3 மணி நேரத்திற்கு பிறகு நாடகம், சினிமா மீண்டும் அதே போன்று நடப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது கூட அப்படியே. இதுவும் 5000 ஆண்டுகளுக்கான நாடகம். அதுபோன்று திரும்பவும் நடைபெறுகிறது. இதனை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் பக்தியில் சாஸ்திரங்களை மட்டுமே சரி என்று சொல்கிறார்கள். உங்களிடத்தில் எந்த சாஸ்திரமும் கிடையாது. தந்தையை வந்து புரிய வைக்கிறார். தந்தை ஏதாவது சாஸ்திரங்களையாவது படிக்கிறார்களா என்ன? वे तो गीता पढ़कर सुनाएंगे. पढ़ा हुआ तो माँ के पेट से ही नहीं निकलेगा. बेहद का पाठ है पढ़ाने का. अपना परिचय देते हैं. दुनिया को तो पता ही नहीं है. गाते भी है बाप ज्ञान का सागर है. कृष्ण के लिए तो नहीं कहेंगे ज्ञान का सागर. ये लक्ष्मी नारायण ज्ञान सागर रहे क्या? அவர்கள் கீதையை படித்துவிட்டு கூறுகிறார்கள், தாயின் வயிற்றிலே படித்துவிட்டு யாரும் பிறக்க மாட்டார்கள். எல்லையற்ற தந்தையின் பாகமே கற்பிப்பதாகும். தனது அறிமுகத்தை தானே பரமாத்மா கொடுக்கிறார். உலகத்தினருக்கு எதுவும் தெரியவில்லை. தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார் என்று பாடவும் செய்கிறார்கள். கிருஷ்ணரை ஞானக்கடல் என்று கூறுவது கிடையாது. இந்த லக்ஷ்மி நாராயண் ஞானக்கடலாக இருக்கிறாரே என்ன? நஹி, அப்படி அவர் இருப்பதில்லை. यही वंडर है. हम ब्राह्मण ही ये ज्ञान सुनते हैं श्रीमत पर. तुम समझते हो इस हिसाब से हम ब्राह्मण ही प्रजापिता ब्रह्मा का संतान ठहरे हैं. उनके बार के बने हैं तो होंगे. मनुष्यों को समझ में ये आएंगे ही नहीं, तब मानेंगे. तुम जानते हो कल्प हम प्रजापिता ब्रह्मा की संतान अडेप्टेड बच्चे हैं. இதுதான் அதிசயமான விஷயமாகும். பிராமணர்களாகிய நாம் தான் ஸ்ரீமத் படி நடந்து இந்த ஞானத்தை கூறுகிறோம். இந்த வகையில் நாம் பிராமணர்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். அநேக முறை ஆகியிருக்கிறோம், மீண்டும் ஆகப் போகிறோம், ஆவோம். மனிதர்கள் எப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அப்போதுதான் ஏற்றுக்கொள்வார்கள். கல்பத்திற்கும் நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். जो समझेंगे वही निश्चय बुद्धि हो जाएंगे. ब्राह्मण बनने के बगैर देवता कैसे बनेंगे? हर एक की बुद्धि पर है. स्कूल में ऐसा होते हैं, कोई तो स्कॉलरशिप लेते हैं, कोई तो फेल हो पढ़ते हैं, फिर न्यूज़ से पढ़ना पड़ता है. बाप कहते हैं विचार में गिरे तो भी कमाई छट हुई है, फिर बुद्धि में
பெட்டேகே நீஹி யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிராமணன் ஆகாமல் தேவதைகளாக எப்படி ஆக முடியும்? ஒவ்வொருவரின் புத்தியிலும் இருக்கிறது. பள்ளிகளில் சிலர் ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை பெறுகிறார்கள், சிலர் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். பிறகு மீண்டும் புதியதாக படிக்க வேண்டியிருக்கிறது. விகாரத்தில் விழுந்துவிட்டால் செய்த வருமானம் எல்லாம் அழிந்துவிடும். பிறகு புத்தியில் எதுவும் அமராது. अंदर खाते रहेगा. तुम समझते हो इस जन्म में जो पाप किए हैं उनको तो सबको पता है, बाकी आगे जन्म का क्या है क्या हुआ ये तो याद नहीं करते हैं. पाप किए जरूर हैं. जो पुण्य आत्मा थे वही फिर पाप आत्मा बनती हैं. हिसाब किताब बाप बैठ समझाते हैं. உள்ளுக்குள் நெருடல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, தன்னை துன்புறுத்தி கொண்டிருக்கும் என்று தந்தை கூறுகிறார். இந்த பிறப்பில் செய்த பாவங்கள் என்ன என்பதையும் அனைவருக்கும் தெரியும். மற்றபடி முந்தைய பிறப்புகளில் என்ன பாவம் செய்தோம் என்பது நினைவில் இருக்காது. கண்டிப்பாக பாவம் செய்திருப்பார்கள். புண்ணிய ஆத்மாக்களாக இருப்பவர்களை பிறகு பாவாத்மாக்களாக ஆகிறார்கள். கணக்கு வணக்குகளை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். बच्चे बहुत बच्चे हैं जो भूल जाते हैं, बहुत नहीं पढ़ते ही नहीं हैं. अगर पढ़ते तो ज़रूर पढ़ाएंगे भी. कोई डल बुद्धि होशियार बुद्धि बन जाते हैं. कितनी बड़ी पढ़ाई है. इस बात की पढ़ाई से ही सूर्यवंशी चंद्रवंशी घराने में आ जाते हैं. बस इस समय में जो पढ़कर और मर्तबा पा लेते हैं. तुम तो जानते हो इस पढ़ाई का पद फिर नई दुनिया के मिलते हैं. பல குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள், படிப்பது கிடையாது. ஒருவேளை படிக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக படிப்பார்கள். மந்த புத்தி உடைய சிலர் புத்திசாலியாக விடுகிறார்கள். எவ்வளோ உயர்ந்த படிப்பாக இருக்கிறது. தந்தையின் இந்த படிப்பின் மூலம்தான் சூரிய வம்சம் சந்திர வம்சமும் உருவாகிறது. அவர்கள் இந்த படிப்பில் படித்து பிறகு பதவி அடைகிறார்கள். இந்த படிப்பிற்கான பதவி புது உலகத்தில் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். वह कोई दूर नहीं है. ये तो कोई दूर नहीं है. जैसे कपड़े बदल जाता है ऐसा ही पुराना दुनिया को छोड़ नई दुनिया में चले जाते हैं. विनाश भी होगा जरूर है. अब तुम नई दुनिया के बन रहे हो, फिर ये पुरानी चोला छोड़ना पड़ता है. नंबर 1 राजधानी स्थापना हो रही है. जो अच्छी रीति पढ़ेंगे वही पहले स्वर्ग में आएंगे. அது அதிக தூரம் சொர்க்கம் அதிக தூரம் கிடையாது. எவ்வாறு ஆடையை மாற்றுகிறோமோ அவ்வாறு பழைய உலகத்தை விடுத்து புது உலகத்துக்கு செல்ல வேண்டும். விநாசமும் கண்டிப்பாக ஏற்படும். இப்போது நீங்கள் புது உலகத்தை சார்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பிறகு இந்த பழைய ஆடையை விட்டு செல்ல வேண்டும். வரிசைக்கரமான ராஜ்ய ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் முதலில் வருவார்கள். பாக்கி पीछे आएंगे. सब तो थोड़ा ही स्वर्ग में आएंगे. स्वर्ग में जो दास दासियाँ भी होंगे वहीं भी दिल पर चढ़े हुए होंगे. ऐसा नहीं कि सब आ सकेंगे. अब रूहानी कॉलेज आदि खोलते रहते हैं. अब आकर पुरुषार्थ करेंगे. जो पढ़ते हैं पढ़ाई में ऊंच तीखे रहते हैं वह ऊंच पद पाएंगे. மற்றவர்கள் பின்னால் வருவார்கள். எல்லோரும் சொர்க்கத்தில் வர முடியாது. சொர்க்கத்தில் தாசிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். அனைவரும் வந்து விடுவார்கள் என்பது கிடையாது. இப்போது ஆன்மீக கல்லூரிகளை திறந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் வந்து முயற்சி செய்வார்கள். படிப்பில் யார் வேகமாக செல்கிறார்களோ அவர்களை உயர்ந்த பதவியும் அடைவார்கள். மந்த புத்தி உடையவர்கள் குறைவான பதவியை அடைவார்கள். हो सकता है आगे चल डल बुद्धि अच्छा पुरुषार्थ करना लग पड़ेगा. कोई समझदार बुद्धि नीचे भी चले जाते हैं. पुरुषार्थ से समझा जाता है यह सारा ड्रामा चल रहा है. आत्मा शरीर धारण कर यहाँ पाठ बजाती है, नए चोला धारण कर नया पाठ बजाते हैं. कब क्या बनती है. நாளடைவில் மந்த புத்தி உடையவர்களும் நன்றாக முயற்சி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அன்றைய நிலையம் ஏற்படும். என்ன சொல்கிறார் பாபா பாருங்கள். நாளடைவில் மந்த புத்தி உடையவர்களும் நன்றாக முயற்சி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்ற நிலை ஏற்படும். புத்திசாலியாக இருப்பவர்கள் இப்போது புத்திசாலியாக இருக்கும் சிலர் கீழேயும் சென்றுவிடக்கூடிய நிலையிலும் வந்து விடுவார்கள். முயற்சியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாடகமும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆத்மா சரீரத்தை தாரணம் செய்து இங்கு நடித்து கொண்டிருக்கிறது. புது ஆடையை தாரணம் செய்து புது நடிப்பை நடிக்கிறது. விதவிதமான நிலையை அடைகிறது. जो संस्कार आत्मा में होती है, ज्ञान बार में है जरा भी किसी के पास नहीं रहता. बाप जब आकर पढ़ाए तभी ही ज्ञान मिली. टीचर ही नहीं जान तो नहीं ज्ञान कहाँ से लाएगा. वे है भक्त. भक्ति में अपार दुख है.
மீரா கோ பல் சாட்சாத்கார் உஹா परंतु சுக் தோடி ஹே சமஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது. வெளியில் யாரிடமும் ஞானம் சிறிதும் கிடையாது. தந்தை வந்து படிக்கிற பொழுது தான் ஞானம் கிடைக்கிறது. ஆசிரியரே இல்லை என்றால் எப்பொழுது ஞானம் எங்கிருந்து வரும்? அது பக்தியாகும். பக்தியில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. மீராவிற்கு சாட்சாத்காரம் காட்சி ஏற்பட்டது என்றாலும் ஆனால் அதற்கு சுகம் இருக்கவில்லை அல்லவா? நோய் ஏற்படவில்லை அல்லவா? क्या बीमार नहीं पड़े होगी? वहाँ तो कोई प्रकार का दुख की बात होता ही नहीं. यहाँ अपार दुख है, वहाँ अपार सुख है. यहाँ दुख सुख होते हैं. राजाओं को भी दुख होता है. नाम ही दुखदाम, वे है सुखदाम. இப்போது அங்கு எந்த விதமான துக்கத்திற்கான விஷயமும் இருக்காது. இங்கு அளவற்ற துக்கம் இருக்கிறது, அங்கு அளவற்ற சுகம் இருக்கிறது. இங்கு அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அரசர்களுக்கும் துக்கம் ஏற்படுகிறது அல்லவா? பெயரே துக்கதாமமாகும். அது சுகம். சத்தியுகம் சுகதாமமாக இருக்கிறது. சம்பூர்ண துக்கம் மற்றும் சம்பூர்ண சுகத்தின் புது சங்கமமாக இருக்கிறது. சத்தியுகமே சம்பூர்ண சுக், सतयुग में संपूर्ण सुख, कलयुग में संपूर्ण दुख. दुख की तो जो वैरायटी है वह सब वृद्धि को पाते रहती है. आगे चल कितना दुख होते देखो. अतः दुख के पहाड़ गिरेगा. वह लोग तो तुम्हें बोलने का टाइम बहुत थोड़ा देते हैं. जो मिनट देंगे भी समझेंगे यह सतयुग अपार सुख थे जो बाप देते हैं. சம்பூர்ண துக்கம் மற்றும் சம்பூர்ண சுகத்தின் இது சங்கம யுகமாக இருக்கிறது. சம்பூர்ண துக்கம் மற்றும் சம்பூர்ண சுகத்தின் இது சங்கமமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் முழுமையான சுகம், கலியுகத்தில் முழுமையான துக்கம் இருக்கிறது. துக்கத்திற்கான வகைகளும் விருத்தியாகி கொண்டே செல்கிறது. நாளடைவில் இன்னும் துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நாளடைவில் இன்னும் துக்கம் அதிகரித்து கொண்டே செல்லும். அளவற்ற துக்கத்திற்கான மலை விழ போகிறது. பேசுவதற்கு அவர்கள் உங்களுக்கு மிகுந்த குறைந்த நேரத்தை கொடுக்கிறார்கள். 2 நிமிடம் கொடுத்தாலும் புரியவைங்கள். சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருந்தது, அதனை தந்தை கொடுக்கிறார் என்று. रावण से अपार दुख मिलता है. अब बाप कहते हैं काम पर जीत पाने से ही जगत जीत बन जाएंगी. इस ज्ञान का विनाश नहीं होता है. थोड़ा भी सुन ले तो स्वर्ग में आ जाएंगे. प्रजा तो बहुत बढ़नी है. कहाँ राजा कहाँ रंक, हर ये की बुद्धि अपनी अपनी होती है. जो समझकर औरों को समझाएंगे वहीं अच्छे पद पालेंगे. காமத்தின் மீது வெற்றியடையும் பொழுது உலகத்தையே வெல்ல முடியும் என்று தந்தை கூறுகிறார். இந்த ஞானத்திற்கு விநாசம் ஏற்படுவது கிடையாது. சிறிது கேட்டாலும் சொர்க்கத்தில் வருவார்கள். பிரஜைகளாக அதிகமானவர்கள் ஆகிறார்கள். அரசர் பதவி எங்கே? பிரஜையினுடைய பதவி இங்கே. ஒவ்வொருவரும் புத்தி தனிப்பட்டதாகும். யார் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார்களோ அவர்கள் நல்ல பதவியை அடைய முடியும். ये स्कूल भी मोस्ट अनकॉमन है. भगवान आकर पढ़ाते हैं. कृष्ण तो फिर भी दैवी गुणों वाला देवता है. बाप कहते हैं मैं दैवी गुणों का और आसुरी गुणों का ही न्यारा रहता हूँ. मैं तुम्हारा बाप आता हूँ पढ़ाने के. रूहानी नालेज सुप्रीम वे ही देते हैं. யார் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார்களோ அவர்களை நல்ல பதவி அடைவார்கள். இந்த பள்ளிக்கூடமே மிகவும் பொதுவானதாக இருக்கிறது, காமனாக இருக்கிறது. பகவான் வந்து கற்பிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணன் கூட தெய்வீக குழந்தையுடைய குணமுடைய குழந்தையாக இருந்தார், தேவதையாக இருந்தார். நான் தெய்வ குணம் மற்றும் அசுர குணத்திலிருந்து விடுபட்டவன் என்று தந்தை தன்னை கூறிக்கொள்கிறார். உங்களது தந்தையாக நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காகவே வருகிறேன். ஆன்மீக ஞானத்தை सुप्रीम आत्मा दान கொடுக்க முடியும். गीता का ज्ञान कोई देवदार ही मनुष्य से दे नहीं सकते हैं. विष्णु देवता ही नाम है कहते हैं तो कृष्ण कौन है? देवता कृष्ण तो विष्णु है, ये कोई नहीं जानते हैं, जानते नहीं हैं. तुम्हारे में भी भूल हो जाती है. खुद पूरा समझ हुआ तो भी औरों को भी समझाते हैं. सर्विस करते हैं, सबूत ले आते हैं तभी समझेंगे सर्विस की. इसलिए बाबा कहते हैं लंबे लंबे समाचार ना लिखो, वह फलाना आने वाला है ऐसा कहकर गया है, ये लिखने की दरकार ही नहीं. கீதை ஞானத்தை எந்த தேகதாரி மனிதனும் அல்லது தேவதையோ கொடுக்க முடியாது. விஷ்ணு தேவதாயே நமஹ என்று கூறுகிறார்கள் எனில் கிருஷ்ணர் என்பவர் யாராக இருக்கிறார்? கிருஷ்ணர் யார்? தேவதை கிருஷ்ணன் தான். விஷ்ணு என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. தேவதை கிருஷ்ணர் தான் விஷ்ணு என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. உங்களிலும் சிலர் மறந்து விடுகிறார்கள். சுயம் முழுமையாக புரிந்திருக்கும் போது தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். சேவை செய்து நிரூபணம் கொண்டு வர வேண்டும். அப்போது தான் சேவை செய்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் பாபா கூறுகிறார், மிக நீளமான செய்திகளை எழுத வேண்டாம். இன்னார் இருக்கிறார், இவ்வாறு கூறி சென்றிருக்கிறார், இவ்வாறெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. கம் லிக்னா होता है. देखो आया
ठहरता है, समझ कर और सर्विस करने लगे हैं तो तब समाचार लिखो। कोई अपना शो बहुत करते हैं, बाबा को तो हर बात की लिस्ट रिजल्ट चाहिए। ऐसा तो बहुत आते हैं बाबा के पास फिर चले जाते हैं, उनके क्या फ़ायदा है, उनको बाबा क्या करेंगे, ना उनका फ़ायदा है ना तुमको। மிகவும் குறைவாக எழுத வேண்டும். வருகிறார்கள் நிலைத்திருக்கிறார்களா என்று பாருங்கள். புரிந்து கொண்டு சேவை செய்ய ஈடுபட்டுவிட்டால் செய்தி எழுதுங்கள். சிலர் பகட்டத்தனமாக செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாபாவிற்கு ஒவ்வொரு விஷயத்தின் பலன் தேவைப்படுகிறது. பாபாவிடத்தில் அதிகமானவர்கள் வருகிறார்கள், பிறகு சென்று விடுகிறார்கள். அவர்களால் என்ன லாபம் ஏற்பட போகிறது? அவர்களுக்கு பாபா என்ன செய்வார்? அவர்களுக்கு எந்த லாபமும் ஏற்படுவதில்லை, உங்களுக்கும் எந்த லாபமும் கிடையாது. துமாரா மிஷன் की वृद्धि तो हुई ही नहीं, உங்களது இயக்கம் விருத்தியாவதே இல்லை. अच्छा रूहान और धारणा के मुख्य सार, किसी भी बात में बेवश नहीं होना है, किसी भी बात में बेवश नहीं होना है. स्वयं में ज्ञान का धारण कर दान देना है, औरों की भी तकदीर जगानी है. எந்த விஷயத்திலும் வசமாக கூடாது, தனக்குள் ஞானத்தை தாரணை செய்து தானம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களின் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கக்கூடிய வேலை செய்ய வேண்டும். दूसरी पॉइंट, किसी से भी बात करते समय स्वयं को आत्मा समझ आत्मा बात करना है. மற்றவர்களிடம் பேசுகிற போது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மாவுடன் பேச வேண்டும். ஜரபி தேக அபிமான் நாயே, சிறிதும் தேக அபிமானத்தில் வந்துவிடக்கூடாது. बाप से जो अपार सुख मिलता है वो दूसरे के भी बांटना है. தந்தையிடமிருந்து அளவற்ற சுகத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். वरदान, दिल और दिमाग दोनों के बैलेंस से सेवा करने वाले सदा सफलता मूर्त भव. दिल और दिमाग दोनों से बैलेंस से सेवा करने वाले சதா சஃபல்தா மூர்த்த பவ. மனம் மற்றும் புத்தி இரண்டையும் சமநிலையில் வைத்து சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். कई बार बच्चे सेवा में सिर्फ दिमाग यूज़ करते हैं, लेकिन दिल और दिमाग दोनों ही मिलाकर सेवा करो तो सेवा का सफलता मुहूर्त बन जाएंगे. जो सिर्फ दिमाग से करते हैं और उनका दिमाग से थोड़ा टाइम बाप के याद करती रहती है, हाँ बाबा करने वाला है, लेकिन कुछ समय के बाद फिर वो ही में மேராப்பன் आ जाता है. சில நேரம் குழந்தைகள் சேவையில் புத்தியை மட்டும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மனம் மற்றும் புத்தி இரண்டையும் பயன்படுத்தும் போது தான் சேவையில் வெற்றியின் மூர்த்தி ஆவீர்கள். யார் வெறும் புத்தியை பயன்படுத்துகிறார்களோ அவர்களின் புத்தியில் சிறிது நேரம் பாபாவின் நினைவு இருக்கும். பாபா தான் செய்ய வைக்கக்கூடியவர். பின்பு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு நான் என்ற தன்மை, மேராப்பன் अदावद नान दान सेगरेन एன்ற तन्மை வெளிப்பட்டு விடுகிறது. और जो दिल से कहते हैं उनके दिल में बाबा का याद सदा रहता है. யார் மனதால் செய்கிறார்களோ அவர்களுக்கு பாபா தான் செய்விக்கிறார் என்ற எண்ணம் மனதில் இருக்கும். फल मिलता ही है दिल से सेवा करने का. மனதால் சேவை செய்யும்போது தான் பலன் கிடைக்கும். और पद दोनों का बैलेंस का तो सदा सफलता मिलेगी. மற்றும் இரண்டும் சமநிலையில் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன், बेहद में रहो तो बेहद के हद की बातें स्वतः ही समाप्त हो जाएंगे. எல்லைக்கு அப்பாற்பட்டு இருங்கள், அப்போதுதான் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தியாகிவிடும். எல்லைக்கு அப்பாற்பட்டு இருங்கள், அப்போதுதான் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தியாகிவிடும். अच्छा, मीठे मीठे सिखलेते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते. ओम शांति.